இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துர்கா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீங்க சாப்பிடுங்க. ஒன்றும் இல்லையே, நீங்க சாப்பிடுங்க. நீயும் சாப்பிட தேவிமா. இப்போ நெத்தியில கை வச்சு கண்ணை முன்னிக்க. இல்ல, மாறி கூட இப்படிதான் அப்பப்போ நெத்தியில கையை வச்சு கனவு மாதிரி ஏதாவது சொல்லுவா. ஆனா அது எல்லாமே நிஜமாவே நடக்கும். உனக்கும் அந்த மாதிரி ஏதாச்சு? அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்ல, நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். துர்காமா எங்க போறீங்க? நான் எங்கேயும் போலடா, நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க, நான் வந்துடுறேன். சாமி, உட்காருமா. என் கணவரை பாம்பு கொத்துற மாதிரி திரும்ப திரும்ப எனக்கு கனவு வந்துட்டே இருக்கு சாமி. இதனால இப்படி அடிக்கடி கனவு வருது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. திரும்ப திரும்ப உனக்கு அப்படி ஒரு கனவு வருதுன்னா அந்த பாம்பால உன் கணவருக்கு கண்டிப்பா ஆபத்து இருக்கு. உன் கணவரால பாதிக்கப்பட்ட அந்த பாம்பு உன் கணவரை தேடி உன் வீட்டுக்கே கூட வர வாய்ப்பு இருக்கு. ஐயோ, என் கணவரை காப்பாத்த வேற வழியே இல்லையா சாமி? தயவு செஞ்சு ஏதாவது வழி காட்டுங்க. உன் கணவரை காப்பாத்த இருக்கிற ஒரே வழி அந்த வைரம் தான். பாம்போட பாதுகாப்புல இருக்கிற அந்த வைரத்தை நீ எடுத்துட்டு வந்து நான் சொன்ன மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு பூஜை பண்ணணும். அப்படி பூஜை பண்ணாதான் உன் கணவரை காப்பாற்ற முடியும். ஆனா பௌர்ணமிக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. ஆமா சாமி, ஆனா அது வரைக்கும் என் கணவருக்கு அந்த நாகத்தால எந்த ஆபத்து வந்துடக்கூடாது. அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. இந்த கயிறை உன் கணவனோட வலது கையில கட்டிவிடு. எக்காரணத்தை கொண்டும் இந்த கயிறு அவரோட கையில இருந்து இறங்கக்கூடாது. அப்படி இறங்கிட்டா அந்த நாகம் உன் கணவரை ஈஸியா தீண்ட வாய்ப்பு இருக்கு.